अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम बैक टू आवर சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்போ வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கட்லெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம சீவிடலாம். முட்டையை சீவினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ மொத்தமாக 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ 2 சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் 1 கொத்து கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகுத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரவுண்டு கையில் பிடிச்சிட்டு முட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையில் நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துடணும். ப்ரெட்டை அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதுலேருந்து முக்கிய எடுத்து நம்ம பொரிச்சிட வேண்டியதான். ஸோ இது ப்ரௌன் கலரில் வர வரையும் பொரித்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. செம்மையாக டோஸ்ட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நம்மளது எக் கட்லெட். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஸ்நாக்ஸ் தான் இது. அதுங்க கூட இந்த மாதிரி செஞ்சு தந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில்.